எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலா சமையலறை. இன்னைக்கு நம்ம திவாலி ஸ்பெஷல் நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக செஞ்சீங்கன்னா சூப்பரான மைசூர் பாக் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. சைடெல்லாம் எல்லோ கலர்லேயும் நடுவில் ப்ரௌன் கலர்லேயும் அழகாக வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 கப் சீனி, 1.5 கப் நெய், இதுதான் மெயினான மெஷர்மெண்ட்டு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சீனி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் நெய்யை நம்ம 1.5 கப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவை நல்லா வறுக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்து நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும் வறுத்த பிறகு. இப்போ நம்ம அந்த இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்ல சாஃப்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கப் நெய் சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை சைடில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் தண்ணி, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கம்பி பதம் இப்போ வருதான்னு. கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி வரும். வந்துட்டுன்னா ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கையால் கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு கையால் அந்த கடலை மாவை சேர்த்துட்டே வாங்க. கை விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த நெய் மைசூர் பாக்கில் நெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் ஆகும். நெய் மைசூர் பாக்கு அப்படிங்கிறதுனால இதில் நெய் தாராளமாக யூஸ் பண்ணணும். இப்போ 1 கப் நம்ம கடலை மாவில் சேர்த்துருந்தோம். இப்போ 1/2 கப் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அந்த கடலை மாவை அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த மைசூர் பாக் வந்து கடையில் வாங்குற மாதிரி நல்ல சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த பொங்கி வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும். மீதி இருக்க நெய்யும் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக 1.5 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். பபுள்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு பேனில் கொட்டிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விடுங்க. 2 வாட்டி டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஆறுறதுக்காக விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் வந்து கடலை மாவை கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கலரில் இருக்குது. நீங்கள் இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் வரும். நான் ப்ரௌனாக வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு கடை மைசூர் பாக் மாதிரியே இருக்குது.
இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும்னா என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.